சைல்ட்ஹுட் இமோஷனல் அபியூஸை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இமோஷனல் அபியூஸ் என்ற நேரம் 2 வகை எடுக்கலாம். ஒன்று புள்ள இந்த இமோஷன்ஸை விளங்கி கொள்றல, அது பேரண்ட்ஸ் அவங்களோட கதைக்கிறது நேரம், இமோஷன்ஸை பற்றி கதைக்கிற நேரமோ பிரச்சனைகளை கதைக்கிற நேரமோ அதை கணக்கெடுக்காம இருக்கிறது. அடுத்தது பேரண்ட்ஸ்ட பிஹேவியர்ஸ் அல்லது அவங்களோட வார்த்தைகளால் பிள்ளைகளை மனசு பாதிச்சுற மாதிரி நடந்து கொள்வது. இமோஷனல் அபியூஸ் வீட்டு சூழல்ல நடக்கலாம். அடுத்தது அது இல்லாமல் ஸ்கூலில் மற்றது ஃப்ரெண்ட்ஸ் புலி பண்ணுறது, அந்த மாதிரி இமோஷனல் அபியூஸ் நடக்கலாம். நாங்கள் மெயினாக இன்றைக்கி பேரண்டிங்கில் உள்ள இமோஷனல் அபியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி பிள்ளைகள் இமோஷனல் அபியூஸுக்கு பாதிக்கப்படும்னு பார்த்தோம்னா, டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, அதாவது ஒழுங்காக கட்டமைக்கப்படாத குடும்பங்கள். இந்த குடும்பங்களில் நிறைய பிரச்சனை அளிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அளிக்கலாம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, அல்லது போதைப் பொருள் பாவனை, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கொள்ள தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட கோவத்தை பிள்ளைக்கும் காட்டலாம். அல்லது இவங்களோட ஸ்ட்ரெஸ் காரணமாக இவங்களோட பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணிக்கொள்ளவே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்களோட இமோஷனல் நிலையிலோ எதுவுமே கவனிச்சுப்படாது. அது இல்லாமல் சில வறுமையான குடும்பங்கள் உள்ள பிள்ளைகளை மற்றவங்க இமோஷனலி அபியூஸ் பண்ணுவாங்க, அவங்கள இன்சல்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கலாம். நல்ல கேரிங் பேரண்ட்ஸாலே இமோஷனல் அபியூஸ் நடக்கலாம். அது எப்படின்னா, இவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுவாங்க பிள்ளைகளுக்கு, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் வேல்யூஸ் அதெல்லாம் பேரண்ட்ஸ் வச்சுவாங்க. அநேகமான நேரங்களில் இந்த பேரண்ட்ஸ் ஒத்தோரிட்டேரியன் பேரண்டிங் ஆகிப்பாங்க. அதாவது பிள்ளைகளோட இமோஷன்ஸோ அவங்களோட கருத்துக்களோ எதையும் கேட்க மாட்டாங்க. இவங்களோட எந்த மாதிரி பிள்ளை அளிக்கணும், எந்த மாதிரி இவங்க படிக்கணும், எல்லா விடயங்களையும் இவங்களோட கருத்தை மட்டும் இம்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஈக்க சொல்லுவாங்க. பொதுவாக நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொன்னால் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல், அடுத்தது செக்யூர் அட்டாச்மெண்ட், இது ரெண்டும் கட்டாயம் ஈக்கணும். அது இருந்தால் நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணலாம் ஒரு பிள்ளைல. இது ரெண்டு சம்மந்தமாகவும் நாங்கள் வேறொரு நாளைக்கு பார்ப்போம். ரெக்கமெண்டா பிள்ளைகளை இன்சல்ட் பண்ணுறது அல்லது அவங்கள ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விடயங்களுக்கும் இது பிள்ளை, எதை எடுத்தாலும் நீங்கள் செய்கிறது பிள்ளை, அந்த மாதிரி இகலாம். அது இல்லாமல் அவங்களோட அப்பியரன்ஸையோ வேறு விடயங்களை வச்சு அவங்கள இன்சல்ட் பண்ணி தாக்கி பேசுறது, அல்லது மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி நிறைய இன்சல்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி எதுவாக அமைக்கலாம். இதோட பாதிப்புகள் லாங் டேர்ம் மிக்கலாம், ஷார்ட் டேர்ம் மிக்கலாம். ஆனால் இந்த பாதிப்பு வெளியே விளங்காத வகையில் தான் அநேகமான நேரங்கள் ஈக்கும். அந்த வகையில் எந்த மாதிரி பாதிப்புன்னு பார்த்தோம்னா, இந்த சந்தர்ப்பங்களில் இமோஷனல் அபியூஸ் பண்ணுற நேரங்களில் இவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக உடம்புல நிறைய சேஞ்சஸ் படுத்தப்படலாம். அந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து நிறைய மாற்றங்களில், அதில் மெயினாக மூளையில் ஏற்படுற மாற்றங்கள் காரணமாக அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வகையில் மற்ற அபியூஸோட ஒப்பிட்ட நேரம் இமோஷனல் அபியூஸ்ன்ற நேரம் இமோஷனல் மெமரிஸ் அமிக்டலான்ற ஒரு இடத்துல பதியப்படும், கான்ஷியஸ் மெமரி வேற ஒரு இடத்துல பதியப்படுறதுனால இமோஷனல் மெமரி சம்டைம்ஸ் அந்த இமோஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விடயங்களோடு திருப்பி திருப்பி ட்ரிகர் ஆகலாம். எந்த மாதிரி இவங்களோட இந்த வளர்ந்த பர்சனாலிட்டியில் இந்த இமோஷனல் அபியூஸ் பாதிக்கப்படும்னு பார்த்தா, இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரலாம். அநேகமான நேரங்களில் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதுதான் இமோஷனல் அபியூஸ் பண்ணப்பட்டாக்களுக்கு அதிகமாக வருது. அது இல்லாமல் பர்சனல் டிஸார்டர்ஸ், அதுலேயும் பிரதானமாக போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அடுத்தது ஒப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர். நம்ம இவங்களுக்கு அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸில் பிரச்சனைக்கலாம், படிக்கிறது, கன்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், அந்த மாதிரி மெமரி, இதுகள் எல்லாம் பிரச்சனைக்கலாம். அது இல்லாமல் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, அந்த மாதிரிகள் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பர்சனாலிட்டி ட்ரேட்ஸையும் வச்சு அடுத்த காரணங்களையும் வச்சு வித்தியாசமாக வரலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வித்தியாசமான முறையில் வைக்கலாம். இதுக்கு உங்களுக்கு லேசாக விளங்கொள்ளணும்னா நான் 2 கேஸ் எக்ஸாம்பிள் தரேன். ஒரு பாய், அவர் நல்லா படிக்கிறாரு. அவர் பேரண்ட்ஸ்ன்னா அவரோட இந்த தந்தை ஓகே, தாய் எப்பயுமே அவர்கிட்ட சொல்லுவாங்க, மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தால் இதை விட உங்களுக்கு நல்லா மார்க்ஸ் எடுத்துக்கலாம் தானேன்னு சொல்லுவாராம். ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. பாய் டிசைட் பண்ணிக்கிறாரு, ஓ லெவல் நேரமே நான் மேக்ஸ் தான் ஏ லெவல் செய்கிறேன். ஓ லெவல் முடிஞ்சதுக்கு போகிறோம், அவர் ஏ லெவல் கிளாஸஸும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டார். ரிசல்ட்ஸ் அவருக்கு வந்துக்குது, 8 பாடம் ஏ எடுத்துக்குது, ஒரு சி அது லாங்குவேஜ் பாடத்தில் எடுத்துக்கிறாரு, ஒரு சி எடுத்துக்கிறாரு. இவருக்கு அந்த சி எடுத்தது அவருக்கு தாங்கவே இயலாது. அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, இந்த கவலையில் ஸ்ட்ரெஸ்ஸில் மேக்ஸ் படிக்கிறதுக்கு 3 months கிளாஸஸ் போயிட்டே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு அதை கச்சப் பண்ணி கொள்றதுக்கு சரியான கஷ்டம்னு சொல்லி அவர் டெக்குக்கு மாறிக்கிறாரு. டெக்குக்கு மாறி அவர் ஒழுங்காக படிச்சு இல்லை, அவர் டிப்ரெஸ்டாக இருந்துக்கிறாரு, கொஞ்சம் மாடரேட் டிப்ரெஷன் மாதிரி இருந்துக்குது. அவரோட வேலை எப்படின்னா, ரூமுக்கு கதவு மூடிக்கொண்டு எந்த நேரமும் ஹொரர் மூவி அந்த மாதிரி பார்த்து கொண்டு இந்திக்கிறாரு.
இப்போ எக்ஸாம் கிட்டவா எக்ஸாம் சேஞ்சும் இல்லை, அடுத்த முறையும் அப்படியே இருந்து எக்ஸாமுக்கு 3 months இருக்குது. இப்போ வந்துக்கிறாரு, கவுன்சிலிங் வந்துக்கிறாரு. என்ன செய்யலாமண்டு அவருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்ண்டா எடுக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கு 3 monthsக்கு ஒன்றுமே படிச்சிடலான்னு சொல்லி, என்னடா அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தால் ஹை மார்க்ஸ் எடுத்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி ஃபாரின் போகணுன்றது தான். அது அவருக்கு இந்த 3 months செஞ்சு கொள்ளலாது. இவரோட பாதிப்பு எந்த மாதிரி சைல்ட்ஹுட் பாதிப்பால் இப்படி நடந்துக்கும்னு பார்த்தோம்னா, இவரோட அந்த தாயோட ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றது தான் இவரோட மனசில் பதிஞ்சிக்குது. அதாவது நாங்கள் இதுக்கு சைக்காலஜியில் ஸ்கீமாஸ்ன்னு சொல்லுவோம். அவரோட மனசில் எப்படி பதிஞ்சிக்குதுன்றா, நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலாட்டி நான் ஃபெயிலியர்ஸ். இடையில அவங்க மிடில் அவருக்கு பார்க்கல, அது ஒன்று இந்த பக்கம் பார்ப்பாரு, அதாவது அடுத்த பக்கம் பார்ப்பாரு. நான் இந்த பாஸ் எல்லாத்துலேயும் எடுக்கலாட்டி நான் ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி தான் அவருக்கு யோசனை. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவர் ரீச் பண்ணலாட்டி எம்டினஸ் அந்த மாதிரி அவருக்கு அவரே விருப்பம் இல்லாத மாதிரி அவர் அந்த ஃபெயிலியர்ஸ் அவருக்கு தாங்கிக் கொள்ளலாது. இதனால அந்த மற்ற படங்கள்ல நல்லா எடுத்திருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு படாது. அவருக்கு இதை பற்றி மட்டும்தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கும். அதனால அதை யோசிச்சு அவரோட மற்ற படிப்பு மற்ற எந்த வேலையுமே செய்யலாது. அந்த அந்த கவலை அவரை தாங்கிக் கொள்ளலாது. இது அவரோட இந்த பர்சனாலிட்டி ட்ரேட்ஸை வச்சு இந்த மாதிரி அவர் படிக்கிறாரு. ஆனால் இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து அவருக்கு தாங்கவே எல்லாமே. இதே நேரம் இன்னும் ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் சம்டைம்ஸ் அவங்க படிக்கிறதுல மோசமாய்க்கலாம், அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் குறைவாய்க்கலாம், அல்லது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எனக்கு எக்ஸாமுக்கு ஒழுங்காக செய்யலாதுன்னு யோசிச்சாங்க. சம்டைம்ஸ் சூசைட் பண்ணிக்கொள்ளலாம். சிலவங்க அப்படி டிப்ரெஸ்ட் ஆகி சும்மா இருப்பாங்க, சிலவங்க சூசைட் பண்ணிக்கொள்வாங்க, சிலவங்க சடன்லி டிசிஷன் எடுத்தும் சூசைட் பண்ணிக்கொள்வாங்க, போதைப் பொருள் பாவனைக்கு போகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இதே போல் இன்னும் ஒரு வேறொரு கேஸ் வந்து, அவர் எப்படின்னா அவர் சின்ன வயதில் அவரோட தந்தை ஆல்கஹால் அபியூஸ் வந்து வீட்டில் இந்த தாயையும் இந்த பிள்ளையும் இந்த நேரம் இன்சல்ட் பண்ணுவாராம். அவரோட சேர்த்து அவரோட அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அவரோட தந்தையோட ஃபேமிலியும் இந்த தாயும் இந்த பிள்ளையும் எந்த நேரம் இன்சல்ட் பண்ணது தான் செய்வாங்க. அதனால இந்த பிள்ளைகளுக்கு டெவலப் ஆகிற ஸ்கீம் என்னன்னா, அவங்க மற்றவங்களை விட்டு வேறுபட்ட மாதிரி, அதே நேரம் அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி வளர்ந்துக்குது. அதை வேறொரு பர்சனாலிட்டிக்கு இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி வளர்ந்துருந்தா அவங்க முன்னுக்கு போக மாட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, படிச்ச மாட்டாங்க, அப்படியே அவங்க லைஃப்பை கொண்டு வைத்துடுவாங்க. அதே நேரம் இவருக்கு அதை நான் சர்பாஸ் பண்ணி போய்த்து நல்லா முன்னேறணும்ன்றவருக்கு யோசனை. அதனால அவர் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகே. ஆனால் அவர் போகிற இடமெல்லாம் மற்றவங்க இவர் கெட்டவங்க, இவருடைய பொறாமப்படுறாங்க, இவர் முன்னேறத்துக்கு விருப்பம் இல்லை, நான் எங்கே போனாலும் இதே மாதிரி தான் எல்லாரும் நடந்து கொள்கிறாங்க, அதனால நான் மற்றவங்களோட தூரமாக தான் நிற்கிறேன், ஏன்னா இந்த கெட்டவங்களோட பழகினா அந்த வைப்ஸ் எனக்கும் வரும், அந்த மாதிரி தான் அவர் யோசிச்சுறாரு. அவருக்கு விளங்குது இல்லை அவர் இந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸால தான் இந்த மாதிரி தாட்ஸ் பேட்டர்ன்ஸ் அவருக்கு உருவாகிக்குது, அந்த ஸ்கீமை உருவாகிக்குது. அதை மாற்றிக்கொள்ளணுன்றது அவருக்கு கொஞ்சம் விளங்குள்ள கஷ்டமாகிக்குது. ஆனால் அவர் ஓரளவு விளங்குறாரு. அவருக்கு மட்டும் என்னமோ ஒன்று நடக்குது, ஆனால் வித்தியாசமாகிக்குதுன்றத அவர் விளங்குறாரு. ஆனால் அவரோட அந்த ஐடியாஸை மாற்றிக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். என்ற அவங்க அந்த பெர்செப்ஷன், அந்த ஸ்கீமா வச்சு அவங்களோட பெர்செப்ஷன் உருவாகிக்கிறது, அவங்க அதுதான் உண்மைன்னு நினச்சிவாங்க. நான் சரியாக தானே எல்லாம் செய்கிறேன், நான் நல்லா தானே யோசிக்கிறேன், அந்த மாதிரி தான் யோசிச்சுவாங்க. மற்றவங்களோட பக்கத்தாலேயோ அல்லது அது பிழையானதுன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாயிக்கும். அப்போ தொடர்ந்து தெரப்பி போனால் தான் அவங்களுக்கு ஓரளவு விளங்கும், இது பிள்ளையான்னு சொல்லி விளங்கும். அதே நேரம் அவரோட க்ளோஸான ஆட்கள் இப்படி சொன்னாண்டா இவங்க என்னோட ஏதோ பொறாமைத்தனத்தையோ அல்லது என்ன விருப்பம் இல்லாமல் அப்படி சொல்கிறேன்னு யோசிச்சுவாங்க. அதே அவங்களோட பர்சனல் ட்ரேட்ஸ் மாதிரி அவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி இது இன்னும் ஒரு கேஸ் ஸ்டடி ஸ்ரீலங்காவில் நடந்தது, இது ஃபாரினில் நடந்தது. வந்து ஒரு கேர்ள் சின்ன வயசில், அதாவது பேசுகிறதுக்கு முந்தின வயசில் அவருடைய தந்தை ஆல்கஹால் அபியூஸ், வந்து தாய்க்கு அநியாயம், நிறைய டொமெஸ்டிக் வயலன்ஸ் வீட்டில் நடக்குது. அதெல்லாம் இவட அந்த இமோஷனல் மெமரிஸில் தான் ரெக்கார்ட் ஆகிக்குது. அவக்கும் அது தெரியாத வயசில் அது இமோஷனல் மெமரிஸில் ரெக்கார்ட் ஆகிக்கும். எங்களோட அதுக்கு ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் தூண்டப்படுற நேரம் அது அவங்களுக்கு வித்தியாசமான முறையில் வெளிவரலாம். அதாவது சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் தான் வரும், அவங்களுக்கே தெரியாது இதுக்கு தான் வரும்னு சொல்லி. அப்போ இந்த கேர்ள் பெரிய பானத்துக்கு போகிற, கல்யாணம் முடிச்சுக்கிறா, ஹஸ்பண்ட் நல்ல இறக்கமாக தான் நிற்கிறாரு. அவர் ஒகேஷனலி ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி போனாண்டா ஆல்கஹால் எடுப்பார். அது சின்ன அளவு தான் அவர் எடுப்பார். வெஸ்டர்ன் கல்ச்சரில் இதெல்லாம் அவங்களுக்கு நார்மல் விஷயம். அதாவது அடிக்ட் இல்லாமல் ஏதோ ஃபங்க்ஷனில் பார்ட்டியில் ஒரு கொஞ்சம் குடிச்சு எந்த வித பிஹேவியர் சேஞ்சஸும் இல்லாட்டி அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ இவன் ஹஸ்பண்ட் அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லோட வரத்து அவருக்கு அந்த ஸ்மெல்லுக்கு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எப்படின்னா பதட்டம், நடுக்கம், ஆங்ஸைட்டி மாதிரி, டிப்ரெஸ் மாதிரி பெரிய ஒரு ப்ராப்ளம், பெரிய ஒரு
அநியாயம் டேஞ்சர் என்னமோ நடக்க பார்க்குற மாதிரி தான் அந்த ஸ்மெல்லுக்கு அவட அந்த இமோஷனல் மெமரி ஸ்டோர் பண்ணினதெல்லாம் ட்ரிகர் ஆகி அவருக்கு சரியான கஷ்டமாயிக்கும். அதே நேரம் ஹஸ்பண்ட் சைடில் பார்த்தா ஒகேஷனலி அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதில் குடிச்சாரு, எந்த ப்ராப்ளம் இல்லை, அவக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவக்கே உண்மையிலே தெரியாது இந்த இமோஷனல் மெமரியில் இந்த ஸ்டோர் ஆனது தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லி. இப்படி நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கும் தெரியாமைக்கும், அதே நேரம் அவங்களுக்கு மற்றவங்களுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கஷ்டமாயிக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ஆங்ஸைட்டி காரணமாக இந்த இந்த சின்ன வயதில் ஓவலி கிரிட்டிசைஸ் பண்ணுற நேரம் இவங்களுக்கு அது ஆங்ஸைட்டி உண்டு உருவாகிக்கும். அதனால் இவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இயலாது, நீங்கள் செல்ற இது பிள்ளை அந்த மாதிரி இருக்கிறதுனால தானாக ஒன்றும் அவங்க முன்னுக்கு வந்து செய்ய மாட்டாங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் இதனால் சிலவங்க அகடமிக் வேலைகளையும் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஏலான்ற மாதிரிக்கும். அதனாலே சம்டைம்ஸ் அவங்க அந்த ஸ்கில்ஸையும் வளர்த்து கொள்ள மாட்டாங்க. இவங்க தெரப்பி ஏதாவது எடுக்கலாட்டி இந்த மாதிரியே இவங்களோட லைஃப் போய்த்துட்டு அவங்க நினச்சி கொள்வாங்க, நான் எனக்கு ஏலாது, என் தகுதி இவ்வளவு தானேன்னு சொல்லி. அதனால தான் இந்த இமோஷன்ஸ் அபியூஸ் வர நேரம் நிறைய இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும். அதாவது அவங்களோட தன்னம்பிக்கை இல்லாமல் போகும், செல்ஃப் எஸ்டீம் இருக்காது, நான் வேர்த் இல்லாத ஆளுன்னு சொல்லி. சம்டைம்ஸ் இதன் காரணமாக அவங்கள தாழ்த்தி கொண்டு சில நேரங்களில் அநியாயங்கள் எல்லாம் நடக்கத்து, அதை திருப்பியும் கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு எப்படியும் ஹெல்ப்புக்கு யாரும் வர மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஸ்கீமாக பதிஞ்சிக்கிறதுனால அவங்க கன்ஷியஸாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட மனசில் அப்படித்தான் நிற்கும், எங்களுக்கு இயலாது, எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் மட்டும்தான் கஷ்டப்படணும். அந்த மாதிரி என்னென்னா பேரண்ட்ஸ் அந்த இமோஷன்ஸு ஏதோ அவங்க காட்டுற மாதிரி சில பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறேன்னு நினச்சி கொண்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்கும், நான் திறமை இல்லாதவங்க, இப்போ இவங்க ஒரு நேரத்து கொண்டு செல்கிறாங்க, இப்படி செல்கிறாங்கன்ட்டு சரியான குழப்பமாகிறதுனால அவங்க நிறைய விடயங்களை தவிர்த்து கொள்வாங்க. தவிர்த்து கொள்றதுனாலே நிறைய லைஃப்பில் அவங்க நிறைய இழந்திப்பாங்க. அதே நேரம் அவங்களுக்கு தெரியாது இந்த நாள் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அப்போ இவங்க தெரப்பிகள் எடுக்கவும் வர மாட்டாங்க. சாதாரணமாக இமோஷனல் மெமரிஸ், இமோஷனல் ஸ்டோரான மெமரிஸை ஃபுல்லாக டிலீட் பண்ணலாது. ஆனால் மோடிஃபை பண்ணி ஓரளவு அவங்களுக்கு அது சம்மந்தமான அவேர்னஸ் கொடுக்குற நேரம் அவங்க விளங்கி கொள்வாங்க, இந்த காரணமாக தான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு திறமை இல்லாமல் இல்லை, ஆனால் எனக்கு இப்படி இந்த மாதிரி நான் ஸ்கீமாஸ் டெவலப் பண்ணிக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன், அதனால் மாற்றிக்கொள்ளலாம்ட்டு அவங்கள மாற்றிக்கொள்ளலாம். அதே நேரம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்களோட ஹஸ்பண்டோடைய நிறைய பிரச்சனை அளிக்கலாம். அதிலெல்லாம் அவங்களுக்கு இந்த கான்ஷியஸுக்கு அந்த மெமரிஸ் கொண்டு வர நேரம் அவங்களுக்கு விளங்கும், இதுதான் ப்ராப்ளம், நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம்ட்டு மாற்றிக்கொண்டு அவங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னா இமோஷனல் அபியூஸ் ஆகப்பட்ட பிள்ளைகள் யூஸ்வலி அவங்களுக்கு லைஃப்பில் ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க, பெரிய சந்தோஷம் மிக்காது, லைஃப் குவாலிட்டி மிக்காது, ஏதோ வாழ்வோம்னு அந்த மாதிரி எல்லாம் மிகலாம், இது டிப்ரெஷன் அந்த மாதிரி எதுவும் மிகலாம். அப்போ இதன் காரணமாக எனக்கு இயலாது, நான் செய்யலாது, வேர்த்லெஸ் அந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் சைக்கோதெரப்பியில் ஹெல்ப் எடுத்து அவங்களுக்கு டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ இருந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு சைக்கோதெரப்பி மாதிரி ஹெல்ப் எடுத்துக்கொள்ளலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இமோஷனல் அபியூஸ் பண்ணப்பட்ட நேரங்கள் தான் இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நடக்கும். பேரண்ட்ஸ் 100% தெரிஞ்சு செய்கிறதும் இல்லை. சம்டைம் அவங்க பிள்ளைல நல்ல அவங்கள முன்னேற்றணும்னு சொல்லி சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடந்து கொள்றதுனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதுக்கும் உங்களுக்கு அது மிச்சம் டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உங்களுக்கு லைஃப்பில் கஷ்டமாக இருந்தால் கட்டாயம் சைக்காலஜிஸ்ட் அல்லது கவுன்சிலருக்கு உங்களுக்கு ஹெல்ப் எடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.